Hey guys, welcome back. இப்போ நம்ம கிட்ட வந்து iQOO Neo 10R ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட இனிஷியல் சாஃப்ட்வேர் செட்டப் அண்ட் சாஃப்ட்வேர் செட்டப் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஓவர்வியூ ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் ஸ்பீக்கர் டெஸ்ட் இந்த வீடியோலயே வந்து நம்ம பார்த்துடலாம். அண்ட் அமேசான்ல வந்து எலக்ட்ரானிக் சேல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல இருக்க ATT டீல்ஸ் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து அங்கே ஷேர் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நீங்கள் ஃபோன் செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் வந்து நீட்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நடுவில் ஒரு சில ரெக்கமெண்டேஷன் பேஜ் எல்லாமே வந்து காட்டும். அதெல்லாமே வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்ஸ் அடிஷ்னல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகுறது இதெல்லாமே வந்து நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இனிஷியல் செட்டப் ப்ராசஸ் வந்து எந்த ஃபோனாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன் சுவிச் ஆன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த ஹலோ பேஜ் வந்துடும். இங்கே நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் செட்டப் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு அக்ரிமெண்ட் அண்ட் டேர்ம்ஸில் வந்து நம்ம எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. டிக் கொடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் தான் வந்து கொடுக்கணும். அண்ட் செட்டப் யூஸிங் அதர் டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து டேட்டா காப்பி பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டேட்டா பழைய ஃபோனில் இருக்க டேட்டா வந்து புது ஃபோனுக்கு காப்பி பண்ணுறது பற்றி நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருப்போம். இப்போ நான் இந்த ஃபோனை வந்து புதுசாக செட்டப் பண்ணிடுறேன். ஸோ அதுக்காக வந்து நான் இதை ஸ்கிப் கொடுத்துட்றேன். அண்ட் வைஃபை கனெக்ஷன் பேஜ் வந்து காட்டுது. வைஃபைமே வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த ஃபோன் வந்து டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்கு. வைஃபை 6மே வந்து சப்போர்ட் இருக்கு. இந்த கெட்டிங் யுவர் ஃபோன் ரெடி பேஜ் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுங்கள். கூகுள் சைன்இன் பேஜ் வந்திருக்கு. இங்கே நீங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வந்து இப்போவே கூட சைன்இன் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோன் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஸ்கிப் கொடுத்துட்றேன். அண்ட் ஸ்க்ரீன் அன்லாக் மெத்தட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் அந்த பேட்டர்ன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இங்கே லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் பேட்டர்ன் இல்லை பின் ஏதாவது செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பேஜ்குள்ளே வந்துடும். ஸ்டார்ட் என்ரால்மெண்ட் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஃபோனில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஸோ இந்த பாட்டமில் வந்து நமக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் லோகோ காட்டும். அது மேலே வந்து ஃபிங்கர் டேப் பண்ணும்போது ஃபிங்கர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஃபிங்கரை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஓகே கொடுத்துருங்க. ஃபேஸ் கூட வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஃபேஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ரெஸ்யூம் கொடுத்துடலாம். கூகுள் சர்வீசஸ் பேஜில் இந்த சென்ட் யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா மட்டும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து அக்செப்ட் கொடுத்துலாம். இந்த அலோ ஸ்கேனிங் எதுக்காக அப்படின்னா நியர்பை ஏதாச்சும் வந்து டிவைஸ் இருக்குது அப்படின்னா ஸ்கேன் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த அலோ ஸ்கேனிங் வந்து டிசேபிள் பண்ணலை. ஸோ இதை வந்து அக்செப்ட் கொடுத்துடலாம். அண்ட் சூஸ் யுவர் சர்ச் இன்ஜின் பேஜில் டிஃபால்ட்டாக கூகுளே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கூகுள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அண்ட் சென்ட் யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மறக்காமல் டிஸ்அக்ரி வந்து கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்கள் யூசேஜ் டேட்டா வந்து iQOOக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க அந்த யூசேஜை வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உங்களோட யூசேஜ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம டிஸ்அக்ரி வந்து கொடுத்துடலாம். ஸ்மார்ட் அப்கிரேட் எதுக்காக அப்படின்னா இமீடியட்டாக நம்ம ஃபோனுக்கு அப்டேட் வந்ததுக்கப்புறமா வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுவே டவுன்லோட் பண்ணிடும். நைட் டைமில் நம்ம யூஸ் பண்ணாத டைம் வந்து அப்டேட்டை இன்ஸ்டால் பண்ணி விட்டுரும். ஸோ இது வந்து ஸ்மார்ட் அப்கிரேட் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். தேவை அப்படின்னா நீங்களே வந்து மேனுவலாக போய் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. ஆட்டோமேட்டிக்லி டவுன்லோட் அப்கிரேட் பேக்கேஜஸ் ஒரு வைஃபை இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வைஃபைல அப்டேட் பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிரும். பர்சனலைஸ் ரெக்கமெண்டேஷனுமே வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். லாக் ஸ்க்ரீன் போஸ்டருமே வந்து ஆஃப் பண்ணுறேங்க. லாக் ஸ்க்ரீனில் டிஃப்ரெண்ட் வால்பேப்பர்ஸ் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இதுவுமே வந்து ஆஃப் பண்ணிடலாம். TWS சர்வீஸ் வந்து தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். நியர்பை டிவைசஸ் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் வந்து நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். TWS சர்வீஸ் மட்டும் நான் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அண்ட் நேவிகேஷன் மோடு கேட்குது. கெஸ்டர் வேணுமா 3 பட்டன் வேணுமா, நான் இப்போதைக்கு வந்து 3 பட்டனே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஃபண்டர் சாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். கெட் ஸ்டார்டட் கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு கெட் ஸ்டார்டட் கொடுத்ததுக்கப்புறமா இனிஷியலாகவே வந்து ப்ரீலோடட் ஆப்ஸ் இருக்குது பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸு, ஃபோன்பே இருக்குது, ஸ்னாப்சாட் வந்துடுது. இந்த ஆப் ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்கன்னா, மறக்காமல் இதை வந்து நோட்டிஃபிகேஷன் போய் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா தொண்ண நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இது மட்டும் இல்லை, இன்னொரு ப்ரௌசர்னு ஒரு ஆப் இருக்கும், இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இது இங்கே இருக்குது பாருங்கள், பெரிய கல்ப்ரேட்டு. சும்மா தொண்ண நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். விவோ T4Xல ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு 2 ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா, ஒன்று இந்த ப்ரௌசரு, இன்னொன்று இந்த விவோ ஆப் ஸ்டோரு. ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இன்னும் காணும். ஸோ நல்ல வேலை அதை வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க போல். பட் அதை நம்ம மேனுவலாக கூட வந்து போய் டிசேபிள் பண்ணிக்கலாம். பட் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வந்து எக்கச்சக்கமாக தான் இருக்குது. இல்லைன்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது. அமேசான் வந்துடுது. அமேசான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப் தான். ஃபேஸ்புக் நான் ஒரு சில வருஷமாக வந்து யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இருக்குது, iQOO ஸ்டோரு, லிங்க்டின், மியூசிக்கு, நெட்ஃப்ளிக்ஸு, இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸ்னாப்சாட் எல்லாமே வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து தராங்க. ஃபேஸ்புக்குமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபோனை வந்து செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இமீடியட்டாக நம்ம ஒரு விஷயத்தை டிசேபிள் பண்ணோம். அது என்னென்ன, ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த குளோபல் சர்ச் தான் வந்து டிஃபால்ட்டாகவே ஓப்பன் பண்ணோம். இது எனக்கு பர்சனலாக வந்து பயங்கர கடுப்பாக இருக்கும். ஸோ இது எப்படி டிசேபிள் பண்ணுறேன்னா, ஹோம் ஸ்க்ரீன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோம் செட்டிங்ஸ் இருக்கும்.
இங்கே போனதுக்கப்புறமா ஸ்வைப் டவுன் ஆன் தி ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து குளோபல் சர்ச்சுக்கு பதிலாக நோட்டிஃபிகேஷன் சென்டர் கொடுத்துட்டோம்னா ஸ்வைப் பண்ணால் வந்து டேரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபோனோட ஓவர்வியூ இந்த சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிடலாம். அபவுட் ஃபோனுக்குள்ளே போனால் 256 GB ஸ்டோரேஜோட வருது. அந்த விர்ச்சுவல் ரேமே வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து FunTouchOS 15 வருது. இது வந்து ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணுது. ஸோ ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்மே வந்து 15ல் இருக்குது. Snapdragon 8s Gen 3 யூஸ் பண்ணி வந்து பவர் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து 8 GB ரேம் ஆப்ஷன், விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட்டும் இருக்குது. பட் அது வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் பேட்டரி செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம். பேட்டரி ஹெல்த் அண்ட் சார்ஜிங் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பை டிஃபால்ட்டாகவே வந்து டிசேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம். ஃபாஸ்ட் சார்ஜிங் தேவைப்படுதுன்னா மட்டும் நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. பட் மோஸ்ட்டாக அது ஆஃபில் இருக்கிறது வந்து நல்லது தான். டிஃபால்ட்டாகவே வந்து குயிக்காக தான் வந்து சார்ஜ் ஆகும். எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்ற வந்து நான் சார்ஜிங் டெஸ்ட்மே வந்து பண்ணி பார்த்துட்றேன். அண்ட் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்க்குள்ளே வந்தோன்னா ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் பை டிஃபால்ட்டாக வந்து நமக்கு அந்த 1.5Kல இருக்குது. இது வந்து ஃபுல் ஹெச்டிலையுமே வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஃபுல் ஹெச்டியில் யூஸ் பண்ணும்போது நமக்கு பேட்டரி வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஸ்மார்ட் சுவிட்சில் இருக்குது. கண்டென்ட் பேஸ் பண்ண மாதிரி வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வேரி ஆகிட்டு இருக்கும். ஸ்டாண்டர்டில் செட் பண்ணுறோம் அப்படின்னா 60 Hzல இருக்கும். ஹையில் யூஸ் செட் பண்ணும்போது வந்து அப் டு 144 Hzல வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸ்மார்ட் சுவிட்ச்லேயே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் பேட்டரியுமே வந்து நம்ம ஓரளவுக்கு சேவ் பண்ண முடியும். அண்ட் டிஸ்பிளேலேயே இந்த விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் ஆப்ஷன்லாம் இருக்குது. பட் இதெல்லாமே வந்து நம்ம எனபிள் பண்ணோம் அப்படின்னா சார்ஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணோம். ஸோ இந்த ஃபோன் பற்றியுமே வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோமே வந்து கூடி சீக்கிரமாக வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த ரேம் அண்ட் ஸ்டோரேஜில் டிஃபால்ட்டாகவே வந்து நமக்கு 8 GB ரேம் இருக்குது. அதில் வந்து 5.15 GB வந்து ஆக்குப்பை ஆயிருக்கு. அண்ட் ஓஎஸ் மட்டுமே வந்து 20 GB ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ விவோ T4Xல வந்து இந்த அளவுக்கு இல்லை. பட் இந்த ஃபோனில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஆக்குப்பையாக இருக்குது. FunTouchOS கொஞ்சம் ஹெவி ஸ்கின் அப்படின்ற வந்து இங்கேயும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ டிஃபால்ட்டாக ஓஎஸ் மட்டுமே வந்து 20 GB வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அண்ட் 256 GB வேரியண்ட்டில் 27.26 GB வந்து ஆக்குப்பையாக இருக்குது. அண்ட் விர்ச்சுவல் ரேம் வந்து இங்கே இருந்துமே வந்து நம்ம எனபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ரேம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்டட் ரேம் வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோன் வந்து இமீடியட்டாக வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். குயிக்காகவே இருக்குது. ஸ்பீக்கருமே வந்து செக் பண்ணிடலாம். ஸ்பீக்கர் நல்லா லவுடாக இருக்குது. மல்டிமீடியா யூசர்ஸ்க்கு நமக்கு பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது. பாட்டம் ஸ்பீக்கர் ரொம்ப லவுடாக இருக்குது. நமக்கு அரௌண்ட் 70 to 75% இருக்கும் பாட்டம் லவுட்னஸ். டாப்பில் வந்து ஈஸியாக 20% மேலேயே வந்து நமக்கு இருக்கும். டாப்லேயுமே வந்து ஓரளவுக்கு நல்ல லவுடாக இருக்குது. அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து ஸ்லைட்டாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. கேமராவில் ரியரில் வந்து மேக்ஸிமம் 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் வந்து 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். 4K 60க்கு ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் அல்ட்ரா அப்படின்னா அல்ட்ரா ஸ்விட்ச் பண்ணும்போது நமக்கு வந்து 1080p மோடுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிடுது. ஸ்டாண்டர்டில் வந்து 4Kல வந்து ரெக்கார்ட் பண்ண முடியுது. கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். எப்படி இருக்குன்ற வந்து அன்பாக்சிங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோன் பற்றி உங்களுக்கு என்ன குயரிஸ் இருந்தாலுமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு adithyatech.